எதிர் கிறிஸ்து முதலில் தன்னை ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வான். அவன் தனது உரைகளில் விவிலியத்தில் இருந்து பல விஷயங்களை மேற்கோள் காட்டுவான். ஏற்கனவே தொடர்ச்சியான துன்புறுத்தல்களால் சோர்வடைந்திருந்த கிறிஸ்தவர்களுக்கு திடீரென்று நிம்மதி ஏற்படும். காரணம், எதிர் கிறிஸ்துவின் வாயிலிருந்து பல இனிமையான ஆறுதலான வார்த்தைகள் வெளிப்படும். எதிர் கிறிஸ்து கடவுளிடமிருந்து வந்த ஒரு தூதனை போல இருப்பான். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அட்டூழியங்களை சரி செய்பவனாக தோன்றுவான். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் உட்பட அனைத்து கிறிஸ்தவர்களும் அவனை எப்படி பார்க்க வேண்டும் என்றும் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் அவனுக்கு இருக்க வேண்டிய பிம்பத்தை குறித்து மிக கவனமாக அறிவுறுத்தல்களை வழங்குவான். ஏனெனில் கிறிஸ்தவர்கள்தான் அவனுடைய முக்கிய குறிக்கோள். எதிர் கிறிஸ்து உலகில் வெளிப்பட்ட பின் போலி தீர்க்கதரிசியும் தோன்றுவான். போலி தீர்க்கதரிசி புதிய சட்டங்களை ஏற்படுத்துவான். திருச்சபையில் உள்ள குருக்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். காரணம், இயேசுவின் வார்த்தையை கடைபிடிப்பது மிகவும் கடினமானதாக மாறும்.